சத்யா ஒரு காஃபி கொண்டு வா. சரிங்க அத்தை. நில்லு, எங்கேயாச்சும் வெளில போறியா என்ன? இல்ல அத்தை. அப்புறம் வீட்டில் இருக்க உனக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்பு? என் பையன் வாங்குற சம்பளத்தெல்லாம் நீ பவுடர் வாங்கி காலி பண்ணுற போலயே. சத்யா, அப்படி எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரியா? சரிங்க. என்னப்பா இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுமா? ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அறிவு இருக்கா உனக்கு? ஒரு காஃபி டம்ளர் கூட ஒழுங்கா கொடுக்க தெரியாதா? பாரு, ஆஃபீஸ் போற மேல காஃபி கொட்டி வச்சிருக்கேன். மா, கிளாஸ் தானம்மா, அதுக்கு எதுக்கு இப்படி பேசுற? பேசுறாங்க. சத்யா, நான் எடுத்துக்கிறேன், நீ போ. இல்ல, நானே எடுத்துக்கிறேன். ஆமாண்டா, ஏற்கனவே ஒரு வேலையும் செய்ய மாட்டா. கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட ஆகல. என்ன தலையில மந்திர போட்டாலும் தெரியல. இப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்கன்னு தாங்குற. ஏய் போய் துணி எடுத்துட்டு வந்து தொட. கையில வச்சு தடவின்னு இருக்க. மா, எதுக்கு தொட்டதெல்லாம் அவளை குறை சொல்லிட்டே இருக்கேன்? நீ வாயை மூடுறா. அவள் எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் நில்லு, எங்க போற? மா, இன்டர்வியூ போறோமா? ஆமா, உனக்கு வீட்டு வேலையே ஒழுங்கா செய்ய தெரியாது. உனக்கு ஏன் வேலை கொடுக்குறான்? தியா, இன்டர்வியூ நல்லா பண்ணு. சரி. ஏய், நீ யார்டி என் பொண்ணு வேலைக்கு போக சொல்றதுக்கு? இல்ல அத்தை, இன்டர்வியூ நல்லா பண்ணுன்னு தான் சொன்னேன். மா, இப்போ என்ன சொல்லிட்டாலும் இப்படி கோவப்படுற? சரிடாப்பா, உன் பொண்டாட்டி நான் ஒன்றும் சொல்ல. என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். மா, நான் இன்டர்வியூ தானே போறேன்னு சொன்னேன். அதுக்கே எப்படி பண்றீங்க? நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. மா, அவன் தான் போகணும்னு ஆசைப்படுறாள். போகட்டு விடு. நீ வேணா பாரு, அவன் ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம அவளே ரிசைன் பண்ணிடுவான். நான் ரிசைன்லாம் பண்ண மாட்டேன். யாரோட காசுலயும் நான் வாழ மாட்டேன். நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். வீட்லயே இரு. போர் அடிச்சா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்க போயிட்டு வா. மா, நான் வீட்ல இருக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன். உன்னெல்லாம் படிக்க வச்சல, அதான் இவ்வளவு பேசுற. மா, அவன் தான் கேட்கறாள், விட்டுறேன், போயிட்டு வரட்டும். அண்ணனும் தங்கச்சி ஏதோ பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லல. அம்மா, ஹே, உனக்கு தான் தெரியுமில்ல அம்மா பத்தி. விடு. சரி, இன்டர்வியூ நல்லா பார்த்து பண்ணிட்டு வா. சரி, ஓகே. போயிடுறேன். நீங்க ரொம்ப லக்கி அண்ணி. ஏ, எங்க அண்ணன் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்ல. தியா, யாருக்காகவும் நீ வேலைக்கு போற எண்ணத்தை மட்டும் மாத்திக்காத. சரி, நான் வரேன். இந்தா, இதையும் அலம்பி வை. சத்யா, இந்நேரத்துக்கு என்ன வேலை பட்டிருக்க? போய் தூங்கலாம்ல? இல்ல, நான்வெஜ் சமைச்சோம்ல, அந்த வாசனைக்கு பூனை வந்துடும். அவன் தான் கூப்பிட்றான்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. இப்போதான் அவன் எதிர்க்க வேலை செய்கிற மாதிரி பண்ணுவேன். சரி சத்யா, சீக்கிரமா. நீ வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லத்த, நான் கழுவி வைக்கிறேன். நான் கழுவிக்கிறேன். அவன் தான் கூப்பிட்றான்ல, போ. எங்க போற சத்யா? வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, போயிட்டு வா, போயிட்டு வா. சத்யா, சத்யா, என்ன பண்றீங்க நீ? உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோ வரேங்க. சத்யா, சத்யா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உள்ள என்ன பண்றீங்க நீ? அது பீரியட்ஸ் ஆயிட்டுங்க.
அவ்வளோதானா? சரி வா. ஏங்க இந்த மாதிரி டைம்ல பண்ணக்கூடாது. அப்படின்னு எவன் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா. ஏங்க பண்ணக்கூடாதுங்க. ஏய் அதெல்லாம் கூகுள் நிறைய பார்த்துருக்கேன். தயவு செய்து வா. ஏங்க இல்லைங்க வேணாங்க. ஏய் வாடி. ஏங்க வேணாங்க சொன்னா கேளுங்க. ஏங்க சத்யா சொல்லுங்க. எனக்கு டயர்டா இருக்கு. தூக்கம் வேற வருது. வீட்டு வேலை செஞ்சதுக்கு என்ன டயர்டு? இல்லைங்க எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு. சுச்சோ. ஏங்க இல்ல. ஏய் என்ன நான் தொட்ட கம்பளி பூச்சி வர இருக்கா? இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பிறந்தடி வாடி. ஏங்க மா என்னால நீ சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியாதுமா. ஏண்டி முடியாது? எல்லாருக்கும் காலங்காலத்துல பண்றதுதானே எல்லாம். மா என்னால மத்தவங்க மாதிரி இருக்க முடியாதுமா. ஏன் முடியாது? அத்தை என்னாச்சு? வா சத்யா, இவள என்னன்னு கேளு. என்னாச்சு தியா? அண்ணி ஏதோ சொந்தத்துல பையன் இருக்கானா, அவனை 3 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அத்தை இப்ப எதுக்கு கல்யாணம் எல்லாம்? சின்ன பொண்ணு தானே. வயசு பொண்ணை எத்தனை நாளைக்கு வீட்டுல வச்சுக்கிறது? காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கானாமா? மா நீ காட்டுறவங்க எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தியா ஏன் சத்யா, இவ வேற யாராவது லவ் பண்றன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்ல அத்தை அப்படி எதுவும் என்கிட்ட சொன்னதில்ல. நீ போய் அவகிட்ட பேசு. இன்னும் 3 மாசத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நான் பேசுறேன் அத்தை. அண்ணி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நான் இங்க அதுக்காக வரல. நீ இப்படியே இரு. யார் என்ன சொன்னாலும் கேட்காத. அம்மா திட்டுறாங்க, பையன் பணக்கார பையன், இதெல்லாம் பார்த்து நீ சரின்னு சொல்லாத. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சரின்னு சொல்லு. நான் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னா கல்யாணமே பண்ணிக்காதன்னு சொல்லுவேன். சரி ஓகே. இப்போ எதுக்கு சாஃப்டா பேசுறீங்க? ம் நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். இப்போன்னு இல்லை, நீ எப்போ கல்யாணம் பண்ணாலும் நல்லா பேசி பழகி பையனை பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் அண்ணி? ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான். எத்தனை நாளைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ முடியும்? என்னாச்சு அண்ணி? எதுக்கு இப்போ இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? நான் வேணா அன்னைக்கிட்ட பேசவா? வேண்டா தியா. நீங்க இருங்க, உங்களை வேலைக்கு அனுப்ப சொல்லி நான் பேசுறேன். தியா தியா இரு. மா ம். அண்ணி ஏதாவது வேலைக்கு அனுப்பேம்மா. எனக்கு நீ வேலைக்கு போறேன்னு சொல்றதே பிடிக்கல. இதுல இவ்வளவு வேற வேலைக்கு போறேன்னு சொல்றியா? எது கத்திக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி என்ன சொல்றான்னு கேட்டியாடா? என்னாச்சு? நீ சம்பாரிச்சு கொட்டுறதெல்லாம் அவளுக்கு பத்தலையா? அவ வேற வேலைக்கு போகணும்னு வந்து நிக்கிறா. போனா என்ன தப்பு? ஏன் எதுக்குலாம் கேட்காத. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு எங்க வேணாலும் போ. ஏய் தியா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். நீ வேலைக்கு போறதே வேஸ்ட் தான். பேசாம வீட்லயே இரு. அண்ணன் பேச்ச கேளுடி. அவனை மாதிரியே நல்ல பையனா பாத்திருக்கேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அத்தை நான் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போகல. தியாவுக்கு கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணலாம். மா அண்ணி சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ். ஏய், இந்த காலத்துல நல்ல பையன் கிடைக்கிறதே கஷ்டம்டி. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன், பெரிய குடும்பம். அதனால நீ அங்க போனீனா வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்க. பெரிய குடும்பமா நல்லா சம்பாதிக்கணும்னா இருந்தா போதுமா அத்தை? பழகி பார்த்தா தானே தெரியும் அவன் குணம் எப்படி எப்படி பட்டவன்னு. சத்யா, கல்யாணம் பண்ண கூட பேசி பழகட்டும். இப்போ என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்கலனா என்ன பண்றது? ஏன் நீ இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எங்க அண்ணனை பிடிக்கலையா? அது எப்படி என் பையனை பிடிக்காதுன்னு சொல்லுவா? அவளுக்காக தான் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவாளா? இங்க இருக்க சில பேருக்கு தான் என் பையனோட அருமை தெரியல.
நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க பையன் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. என் பையனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உங்களுக்கு தான் எதுவும் தெரியல. எனக்கு இவன் கூட வாழவே பிடிக்கல. ஆ? அண்ணி என்ன சொல்றீங்க? சத்யா எதா இருந்தா உள்ள போய் பேசலாம் வா. சீ விடு. ஏய் சத்யா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி பண்ற? பைத்தியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். சத்யா கொஞ்சம் அமைதியா இரு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சீ, இன்னும் எதுக்கு இவங்க முன்னாடி இப்படி நடிச்சிட்டு இருக்க? அண்ணி என்னன்னு சொல்லுங்க அண்ணி. நீங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு நல்லவன் கிடையாது. நீங்க பகல்ல பாக்குற அருண் வேற, நைட்ல பாக்குற அருண் வேற. நைட் ஆனா மிருகமா மாறிடுறான். என்னால இவன் கூட வாழவே முடியல அத்தை. எத்தனை நாள் வேணாம் வேணான்னு சொல்லியிருப்பேன். என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி ச்சே! நான் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அத்தை? தூங்கும்போது கூட பயந்துட்டே தான் தூங்குறேன். இப்பெல்லாம் பீரியட்ஸ் ஆனா கூட. ஏய் சத்யா, நீ என்னோட வைஃப், அது ஞாபகம் இருக்கா இல்லையா? சேய், கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் பிடிக்கலன்னா விட்டுறணும். உன் ஒய்ஃபா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? இங்க பாரு, கல்யாணம் பிரச்சனை இதெல்லாம் நார்மல் ரீ. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடி இதெல்லாம் சாதாரண விஷயம். இந்த கூட நீங்க சொல்லிக்கிட்டு அது தங்கச்சி முன்னாடி. டேய் என்னடா பேசுற? நான் உன்னை எப்படியா வளர்த்தேன்? அம்மா அவ ஏதோ உளறிட்டு இருக்காமா. இந்த விஷயத்துல எந்த பொண்ணுடா போய் சொல்லுவா? அம்மா நான் உனக்கு புருஷன், நான் சொன்னா அவ கேட்டுதான் ஆகணும். அதனால உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் நினைச்சியா? அவ என்ன பொண்ணா இல்ல பொருளா உன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்றதுக்கு? அண்ணே, நீ இவ்வளவு மோசமானவனா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. இப்பயே நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன் பாரு. அம்மா என்னமா பேசிட்டு இருக்க? நான் உன் பையன்மா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ இன்னும் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க. இல்லனா என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா இங்க இருந்து. ச்சே சத்யா, அத்தை, என்ன மன்னிச்சிடுமா. நான் தான் இவனை சரியா வளர்க்கல. இந்த விஷயத்தை வெளில சொல்ல முடியாம நீ எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்ப. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ யாருக்கும் அடிமையா இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு எது தோணுதோ நீ அதை செய். உனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கலாம், சரியா? என்னத்த சொல்றீங்க? என் பையன் தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சது தான் என்னோட பெரிய தப்பு. நீ இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு. யாரை நினைச்சும் நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு அத்தை. சத்யா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணு. ஆமா அண்ணே, உங்களுக்கு தோன்றதை நீங்க பண்ணுங்க. அவன் தான் போகணும்னு ஆசைப்படுறாள், போகட்டு விடு.